நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் இது ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியாக இருந்தாலும் சமூக அரசியல் ஆர்வலர் மற்றும் ஓய்வு பெற்ற மூத்த கல்வியாளர், சிவில் மற்றும் நீர்வள ஆலோசகர், பொறியியலாளர் கலாநிதி சிவகுமார் சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவர்களுடனான இந்த சந்திப்பு அரங்கத்தை எமது அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்கள் தொகுத்து வழங்குகின்றார். தொடர்கள் ராஜ். நன்றி சத்யபாலன், நன்றி கலாநிதி சிவகுமாரன் அவர்களே. நாங்கள் இப்பொழுது இலங்கையிலே முக்கியமாக தமிழ் பகுதியிலே உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்த பின்னர் சபைகள் அமைப்பதற்கான முயற்சிகளிலே தமிழ் கட்சிகள் ஒன்று கூடி ஒரு இணைப்பை அல்லது கூட்டிணைவை ஏற்படுத்தி வருகின்றன. இதிலே நான் முக்கியமாக உங்களுடன் ஆரம்பிப்பது என்னவென்று சொன்னால், ஆட்சிகளை பிடிப்பதற்காக அல்லது சபைகளிலே தங்களுடைய தலைமைகளை நிலைநிறுத்துவதற்காக தமிழ் கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை விட்டு யாருடன் கூட்டு சேரலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்களா என்ற கேள்வியுடன் இந்த கருத்துரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு கேள்வி. அதாவது இந்த இந்த லோக்கல் பாடிஸ் என்று சொல்றது, நாங்கள் அந்த உள்ளூராட்சி சபைகள் இந்த நிர்வாகம் சம்பந்தமா இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் நாங்கள் சில கூட்டுகளை ஏற்படுத்தி இருந்தமா இருந்தால் நாங்கள் நிச்சயமா அது ஒரு வரவேற்கத்தக்க கூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளூராட்சி சபை என்றது ஒரு மிகவும் கிராஸ் ரூட் லெவல், கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு சபை. அப்ப உண்மையா அந்த லீடர்ஷிப் எமர்ஜ் பண்றது அந்த கீழே இருந்துதான் வர வேணும் உண்மையா. அதாவது உள்ளூராட்சி சபையில முதல் போர்ட் மெம்பரா இருக்கிறது, எந்த 2 தரம் எடுத்தா பிறகு சேர்மனா தலைவரா வர்றது, அதுக்குள்ள சில கமிட்டிகள் இருக்குது. அப்படி வந்து பேருந்து அவைகள் அடுத்த லெவல்ல மாகாண சபைக்கு அப்படித்தான் அந்த ஒரு சிஸ்டம் பழைய காலத்துல இருந்து இருந்தது. கிட்டத்தட்ட அந்த ஒரு கவர்னன்ஸ் என்றது இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்ப இதுல இந்த நாங்கள் அரசியல் கட்சிகள் முழு விடயத்திலேயும் அரசியல் தலைமைகள் தலையிடாத ஒரு நிலையை உருவாக்கணும் என்று நானும் கணக்க முயற்சி எடுத்தேன். அதாவது எலெக்ஷனுக்கு முதலும் நாங்கள் கன இடங்கள்ல கன விஷயம் பற்றி கதைச்சு பார்த்தினாங்க, சொல்லி பார்த்தினாங்க. ஆனா அவைகள் ஒரு அரசியல் கூட்டு அல்லது ஒரு வீராப்பு, நாங்கள் பெரிய கட்சி சின்ன கட்சி என்ற ஒவ்வொரு தரம் ஏதோ ஒரு வகையில அப்படி இருந்துட்டோம். சரி, எல்லாம் முடிஞ்சது, எலெக்ஷன் முடிஞ்சு வந்துட்டோம். வெண்டா பிறகாவது வெரி கிராஸ் ரூட் லெவல் நிர்வாக அமைப்பு அந்த வெண்டவைகளை விட்டுற வேணும், அந்த அபிவிருத்தி சம்பந்தமா அவ செய்ய வேணும். அப்படியான ஒரு மனோநிலை எங்களோட தலைமைகளுக்கு வந்திருந்தால் இந்த சின்னத்தனமான சில வேலைகள் நடவடிருக்காது என்றதான் என்ற கருத்து. உண்மையா என்னென்றால் எல்லாம் அந்த கிராஸ் ரூட் லெவல்ல தலைமையில இருந்து சொல்றதுதான் செய்ய வேணும் என்றதை விட்டுட்டு அந்தந்த உண்மையா ஓட் என்ற சரியான சின்ன 500 ஓட் லெஸ் தேன் 1000 ஓட்ஸ் எடுத்த இடங்கள். அப்ப அந்த 1000 ஓட் போட்ட சனத்துக்கு நாங்க சேவை செய்யறதுக்கு பெரிய மேல் தலைமையில இருந்து செய்யணும் இல்லை, அதுக்கு கீழே இருந்து அவையில தங்களுக்கு அந்த அந்த உண்மையா என்னன்னா கட்சி ரீதியா இல்லாத ஒரு சிந்தனை ஒன்று இந்த உள்ளூராட்சி சபைகள்ல உருவாக்கப்பட்டதுன்னு இருந்தால் எதிர்காலத்துல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமை அமர்ஜ் பண்ணோம். அப்ப நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை இதுல தவற விட்டுட்டோம் என்றுதான் சொல்லுவோம். உங்களோட கேள்விக்கு சுருக்கமா நான் சொல்றேன்னா இதுதான். அந்த கொள்கை ரீதியான கூட்டு, கொள்கையை மீறின கூட்டு, கண்ட வேலுவையும் கூடினம் என்ற கதைகள் எல்லாம் ஒரு கேட்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இங்கிதம் இல்லாத அல்லது ஒரு அருவருக்கத்தக்க மாதிரியான சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டு இருக்கு. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொன்றா இருக்கு. இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு மாதிரி நடக்கிறோம், பேருந்து சாவச்சேரியில ஒரு கீழ்த்தரமான வேலை ஒன்று செய்தோம். நாங்கள் பேருந்து பவுனியால எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம். அப்ப நாங்கள் நேரிலையும் சாடையா அப்படி வேற பாக்குது. ட்ரிங்கோவில் எடுத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நிலையில கூட்டுக்கு போறோம். அப்ப எல்லாருமே நாங்கள் ஒரே மாதிரியான கூட்ட செய்தோ அல்லது அப்படி கொண்டு செய்திருந்தால் ஓரளவுக்கு வரவேற்க செய்யலாம். ஆனா அதே நேரம் என்ன ஒரு விஷயம் இதுல சொல்லுவோம் என்றால், எங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ சிங்கள தலைமைகள் சிங்கள கட்சிகள் நாங்கள் எப்பயும் பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு நிலையில நாங்க வச்சிருக்க வேணும். அது முந்தையது யுஎன்பியும் எஸ்எல்ஏபியுமா இருந்தது. இப்ப எல்லாம் கொண்டு வந்துட்டு என்பிபி என்றோடு வந்துட்டு. அது மட்டும் இல்லை,
இப்ப இருக்கிற என்பிபி அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையோட இருக்கிற ஒரு அரசாங்கம். எங்களுக்கு நியாயமான பிரச்சனைகள் இருக்கு. தமிழ் மக்களை பொறுத்தவரையில எங்களுக்கு நியாயமான பிரச்சனைகள் இருக்கு. எங்கட பிரச்சனைகளை கதைச்சு முன்னுக்கு கொண்டு போகணுமா இருந்தால் அவைகளுக்கு மனம் இருக்குதோ இல்லையோ ஏமாத்தி வினமோன்றதெல்லாம் 2வது பட்சம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற ஒரு தினம் ஒரு கட்சி இருந்தால் மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து யாழ்ப்பாணத்துல நடந்தது ஒரு மிகவும் ஒரு கீழ்த்தரமானதை நான் சொல்லுவேன். ஏனென்றால் சிங்கள கட்சி என்று சொன்னா SLP-யோடையும் போயிருக்க கூடாது, ரணிலோடையும் போயிருக்க கூடாது, வீணையோடையும் அந்த ஒருவரோடையுமே போயிருக்க கூடாது. நாங்கள் அங்க போகலாம இருந்தால் ஏன் நாங்கள் ஒரு ஆளோட இவ்வளவு எதிரி கட்டி கொண்டு நிக்கணும்? அப்படி எதிரி கட்டி கொண்டு நிக்கிறது தமிழ் மக்களை பொறுத்தவரை எதிர்காலத்தில் அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவோ என்ன செய்யவோ போகக்குள்ள அன்போன்ற ஒரு எனிமிட்டியை நாங்க கிரியேட் பண்ணி இருக்கிறோம்ன்றதுதான் எந்த ஒரு கருத்து. அதுல நாங்க பிளவிட்டுட்டோம். எங்கட பவர்ஃபுல்லான எங்களுக்கு இப்ப தலைமையில பல பேர் இருந்தாலும் ஓரளவுக்கு கூடுன சப்போர்ட் எடுத்தவைகள் வந்து அதை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணி இருக்கணும்ன்றதுதான் இந்த உண்மையான கருத்து. சரி, அப்படியானால் என்ன செய்திருக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆலோசனை? அதாவது உள்ளூராட்சி சபையில எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தலைமைகள் அதுல தலையிட்டு இருக்கவே கூடாது. அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் தெரிவு செய்யப்பட்ட ஆட்கள் அவைகளுக்குள்ள தாங்கள் தெரிவு செய்யலாம். ஏனென்றால் அந்த ஒற்றுமை வழக்கில்லை. நாங்கள் ஒரே இனமா இருந்தோன்னே ஒரு எனிமிட்டிக்குள்ள போகணும். நாங்கள் எங்களுக்குள்ள ஒற்றுமை வர இல்லை. இப்ப தேசியம் என்று கதைக்கிற எங்களுக்குள்ள ஒற்றுமை வர இல்லை. நான் இந்த பிள்ளையா சொல்ல போய் தியேட்டர் வாசல்ல போய் நின்றதான ஒரு தலைவர் போய் நின்றது கொஞ்சம் பிள்ளை. ஆனா தியேட்டருக்குள்ள போக உங்களுக்கு ஒற்றுமை வருது. ஆனா உங்களுக்குள்ள ஒரே விதமான கதைக்கிறாக்கள் உங்களுக்கு ஒற்றுமை வர இல்லையா? அது நீங்க செய்த செய்ய. அதே நேரம் அதே இது வவுனியால நீங்க மாறித்தானே செய்திருக்கிறோம். வவுனியால நாங்கள் வடிவ செய்திருக்கிறோம் தானே. அதே ரெண்டு இருக்குது. நான் ஒன்று வந்து அந்த ஒரு சிங்கள கட்சியை நாங்கள் 100% எனிமி மாதிரி பாக்குறதுலயே ஒரு பிள்ளை ஒன்று கொடுக்கிறோம் நாங்கள். அடுத்தது வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருக்கலாம். ஏன் ஒற்றுமை இல்லாம போனாங்க? நாங்கள் இடத்துக்கிடம் ஏன் ஒற்றுமை நாங்கள் வருது? இப்ப ட்ரிங்கோல ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். அதுக்கு போக முதல் இந்த சிங்கள கட்சியை நாங்கள் ஏன் எதிரியாக கருதுகிறோம் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். எதை வச்சுக்கொண்டு அப்படி நாங்கள் அப்படி தமிழ் கட்சிகள் கருதுகிறதாக? உண்மையா என்னென்றால் நாங்கள் சரத் பொன்சாக்கு ஓட் பண்ண சொல்லி சொன்ன நாங்கள் ரணிலோட கிட்டத்தட்ட அரசாங்கத்துல ஒன்றா சேர்ந்திருந்த நாங்கள். நாங்கள் இப்படி எல்லாம் இருந்த நாங்கள் இப்ப எங்களை பொறுத்தவரையில 3/2 பெரும்பான்மையோட அரசமைச்சிருக்கிற ஒரு கட்சி ஒன்றோட நாங்கள் கூடுதலான எதிரித்தன்மையை காட்டி இருக்க தேவையில்லை. இப்ப கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலே எல்லாம் என்பிபி வரக்கூடாது என்றதுக்காக நாங்க சில ஆக்ஷன் எடுத்தது மாதிரி இருக்குது. எலெக்ஷன் பொழுது கன்வர்சிங் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்தது. கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் வரவேற்கத்தக்கதா இருந்தது அந்த கன்வர்சிங். பாராளுமன்ற எலெக்ஷன்ல மக்கள் எப்படி ஓட் பண்ணினவைகள் என்று கேட்டா அது இவங்களுக்கு ஒரு படிப்பிக்க வேணும் என்று மக்கள் வாக்களிச்சு அவைகளை தெரிவு செய்யணும். அதுலயும் ஒரு அனாலிசிஸ் எல்லாம் இருக்குது. ஓட்டுகள் கணக்கு பார்த்தா ஒரு ஆகப்பெரிய ஒரு பாதிப்பண்டு இல்லை. ஆனால் ஒரு சில ஓட்டு அங்கால போயிட்டு அந்த விகிதாசன முறையால அந்த 3 சீட் அங்கால வந்துட்டு எங்களுக்கு ஒரு சீட் அப்படி ஒன்று அப்படி எல்லாம் வந்துட்டு. ஆனால் திருப்பி இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ல வந்து நாங்க செய்த பிரசாரங்கள் அவ்வளவு ஒரு கண்டியூசிவான பிரசாரங்கள் இல்லை. அந்த பிரசாரம் வந்து நாங்கள் ஒரு தடவை எனிமியாக்கி போட்டோம். பொய்ய சொல்லி எனிமியாக்கி இருக்கிறோம். கதையை ட்விஸ்ட் பண்ணி எனிமியாக்கி இருக்கிறோம். அதை எங்களுக்கு செய்திருக்க தேவையில்லை என்றுதான் நான் கருதுறேன். நாங்கள் எங்கட வேலைகளை கதைச்சு நாங்கள் போயிருக்கிறத விட்டுட்டு நாங்கள் சண்டை பிடிச்சு போருக்கு தலைமை தாங்கினவனுக்கு ஓட் பண்ண சொல்லி நாங்கள் ஓட் பண்ண நாங்கள் அதே மாதிரியான ஒன்று இந்த கட்சி முந்தி செய்தது. அப்ப அதையெல்லாம் மன்னிச்சு நாங்கள் ஒரு காலத்துல ரைட் ஓகே வி ஹேவ் டு டூ பிசினஸ் வித் எவ்ரி பீப்புள்னு சொல்லி போன நாங்கள். ஆனா இப்ப அவன் அரசாள்ற ஆட்கள் 2/3 உள்ள ஆட்கள் எங்கட ஏதோ ஒன்று நடைமுறைப்படுத்தலாம்னா முந்தின எல்லா அரசாங்கத்தையும் விட அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கன்செப்டுவல் இருக்குது. மற்றது ஒரு இடதுசாரி கட்சி ஒரு காலத்துல இனத்துவசமா இருந்தது. மாறிட்டு தானே சொன்னாலும் நாங்கள் நம்பாம விட்டாலும் அங்க இருந்துதான் எங்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு வரணும். உலகமா ஒரு தடவை எங்களுக்கு செய்ய போறோம். இப்ப நாங்கள் உலக அமைப்பை பாருங்க, எங்க ஒரு நேர்மையான விஷயங்கள் இருக்குது. அது மாதிரிதான் இது. அப்ப நாங்கள் அந்த அன்வான்ட் எனிமிட்டியை கிரியேட் பண்ணி இருக்க கூடாது இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல என்றதுதான். சரி, அடுத்ததாக நாங்கள் இந்த தமிழிசை கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் கூட்டை பற்றி கதைத்துக் கொண்டால், நாங்கள் முதலில் நீங்கள் ஆரம்பித்தது போல
தமிழிசை கட்சியினுடைய தலைவர் டாக்டர் சிவானந்தனுடைய இபிடிபி கட்சியினுடைய ஆதரவை கோரியதை பற்றி உங்களுடைய பலவிதமான விமர்சனங்கள் இருக்கின்றன. உங்களுடைய அபிப்பிராயம் அல்லது விமர்சனம் எப்படி இருக்கின்றது? இந்த மாதிரி என்ன பிரதேச சபைகளுக்குள்ள எங்களோட ஆசனங்களை தக்க வைக்கணும் என்றதுக்காக நாங்கள் தியேட்டர் வாசலுக்கு போயிருக்க தேவையில்லை. எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைக்கு வந்திருக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரே கன்செப்ட்ல இருந்த நாங்கள் எங்களுக்குள்ள ஒற்றுமை வராமல் எனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு சகுனம் பிழைக்கணும் என்றதுக்காக நாங்கள் போய் தியேட்டர் வாசல்ல அதுவும் சிவஞானம் போனதே வெரி ராங். அதாவது நான் வெள்ளன சொன்னது மாதிரி அந்த எலெக்ட் பண்ணப்பட்ட மெம்பர்ஸ் அவைகளுக்குள்ள கதைச்சு பேசி அவைகளோட ஒழுங்குக்கு வந்திருந்தால் அது ஓகே. இப்ப பாருங்க, வவுனியாவில் என்ன செய்தவியல் என்றால், வவுனியா மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் நியமிச்சு அந்த தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வாங்கன்னு சொன்னவர்கள். அதே மாதிரி நீங்க கிளிநொச்சியில் எடுத்து அந்த தலைவர் கிளிநொச்சி தலைவர் தானாவே அந்த பதவி அந்த அந்த அதிகாரத்தை எடுத்து தானே ஆக்களை நியமிச்சார். அதே மாதிரி ட்ரிங்கோ எடுத்தீங்கன்னா அவரும் கிட்டத்தட்ட தானாவே அந்த அதிகாரத்தை எடுத்து தான் நியமிச்சிருக்கிறார். ஏன் யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள்ள மட்டும் தலைமை அதுக்குள்ள போய் தலையிடுது? அப்ப தலைமை தியேட்டர் வாசலுக்குள்ள போயிருக்க தேவையில்லை தானே. ஆனா தலைமை கூட்டிட்டு கதைச்சது நான் பிள்ளை என்று சொல்ல மாட்டேன். ஆனா இந்த லெவல்ல நீங்கள் அதனால் நாங்கள் ஒரு ஆளுக்கு படிப்பிக்கணும் பாடம் என்று சொல்லி போட்டு நாங்கள் அங்க போய் செய்தது சரியான பாரதூரமான பிள்ளையாது. அதை விட்டுட்டு எலெக்ட் பண்ணவே தாங்களுக்குள்ள கதைச்சு பேசி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்திருக்கலாம். அது இதை விட என்ன உண்மையா உங்களுக்கு உங்களோட என்ன சொல்றது உங்களோட அந்த கிரெடிட்டபிலிட்டியை கூட்டி இருக்கு. இது நீங்கள் பாரதூரமான ஒரு நான் ஒபிஷியல் கெப்பாசிட்டியில நான் ப்ரொஜெக்ட் டைரக்டரா இருந்த காலத்திலையும் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி ஃபார்மேஷன் டைம்லையும் நான் கதைச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், சில விஷயங்களை செய்திருக்கிறேன். அது ஒபிஷியல் கெப்பாசிட்டி. ஒபிஷியலா எனக்கு சில வேலைகள் இருக்கிறது, அதாவது எந்த பர்சனல் வேலை இல்லை. ஒபிஷியல் கெப்பாசிட்டியில நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனா அதுக்காக ஒரு கட்சியின் தலைவர் ஒரு உங்களுக்குள்ள உங்களோட ஒற்றுமை இல்லாமல் இருந்து கொண்டு இப்படியான ஒரு இடத்துக்கு போனது பாரதூரமான பிள்ளை, மன்னிக்க முடியாத பிள்ளை, ஒரு கீழ்த்தரமான வேலை. சரி, அது உங்களுடைய விமர்சனமா இருக்கின்றது. ஆனால் இவ்வகையான செயற்பாடுகள் தானே இலங்கை முழுவதிலுமே நடந்திருக்கின்றது. உதாரணம் சொல்ல போனால் இந்த கொழும்பு மாநகர சபை அமைப்பதில் பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதியே நேரடியாக மாநகர சபை உறுப்பினர்கள் சந்தித்து ஆதரவு கேட்டு ஆதரவு வழங்குவதாக உறுதியளித்து போன்ற செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றனவே. அது உண்மை. அதுல நான் பிள்ளை ஒன்றும் சொல்ல இல்லை. ஆனா நான் சொல்றது என்னன்னா, நாங்கள் ஒரு இனம் 35-40 வருடமா விடுதலைக்காக போராடின இனம். நாங்கள் இப்ப ஆயுதம் மௌனிக்கப்பட்ட ஒரு நிலையில எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ அரசியல் நடவடிக்கைகளை செய்கிறோம். எங்களுக்கு யுத்தம் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருடம் முடிஞ்சது. 3 அல்லது 4 அரசாங்க காலத்துல நாங்கள் இருந்திருக்கிறோம். என்னத்தை நாங்கள் செய்த நாங்கள் என்னத்தை செய்யக்கூடியதா இருந்தது? அதுல இடையில நல்லாட்சி அரசாங்க காலத்துல கிட்டத்தட்ட நாங்கள் மிகவும் பவர்ஃபுல்லான ஆக்களா இருந்த நாங்கள். இப்படியான நிலையில இருந்த நாங்கள் இப்படியான ஒரு நிலைக்கு நாங்க போயிருக்க தேவையில்லை. ஆனா கொழும்புல நடக்குது மற்ற கட்சிகள் செய்யறது என்றதுக்காக நாங்க செய்யறது நியாயப்படுத்தல. நியாயப்படுத்துவதற்காக இல்ல, அரசியல் என்று வந்துவிட்டால் இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் ஒரு சகஜமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாலே இப்படித்தான் நடக்கும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்கின்றது என்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். இலங்கை முழுவதிலும் இப்படித்தான் நடைபெறுகிறது. இல்ல, நீங்க சொல்றது நான் பிள்ளை சொல்ல இல்ல. இப்ப நான் சொல்ல வர்றது என்னென்றால், எங்களை பொறுத்தவரையில, அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரையில நாங்கள் ஒரு விடுதலை இயக்கங்கள், அது புரிஞ்சுகள் கணக்கே எல்லாம் செய்த நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடி எவ்வளவோ அழிவுகளுக்கு பிறகும் அந்த வடுக்களோட எவ்வளவோ மக்கள் இன்னும் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் நாங்கள் அந்த கன்செப்டோட ஒத்து போகாத ஒரு ஆளோட நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட எங்களோட பெரிய பாரம்பரிய 70 வருஷ பாரம்பரியத்தை கொண்ட ஒரு கட்சி தெற்கில நடக்குது என்றதுக்காக நாங்கள் இங்கே செய்யறது நியாயப்படுது. அதாவது அரசியல் என்றது சாக்கடை நிரந்தரமான இறுதியும் இல்லை என்று சொல்றது எல்லாம் நோமல் அரசியலுக்கு சரி. ஆனா இங்க நாங்கள் ஒரு விடுதலை இயக்கத்தை ஒரு பெரிய லெவல்ல இருந்த நாங்கள் மிகவும் பெரிய லெவல்ல பல விதமான இதோடு இருந்து நாங்கள் அது தோல்விகள் அதுகள் எல்லாம் வளர்ந்திருக்குது, நடந்திருக்கலாம். அப்ப அப்படியான ஒரு இனம் கிட்டத்தட்ட ஒரு இந்த நிலைக்கு போனது ஒரு உபக்கப்பட வேண்டியது அல்லது எங்களோட
சாபக்கேடு. அப்படியான ஒருத்தர் தலைவரை, அதுவும் ஆக்டிங் தலைவராக இருக்கிறது ஒரு சாபக்கேடு மாதிரி தான் நாங்கள் சொல்லணும். உண்மையாக நான் எல்லாம் தமிழரசு கட்சியில கிட்டத்தட்ட என்ன 18 வயதுல இருந்து அதுக்குரிய ஆதரவாளர், வீட்டோட நின்று ஆக்கள் எங்களுக்கு. ஆனா அதுக்காக நாங்க மெம்பர் இல்லை. ஆனா எங்களுக்கு எல்லாம் சரியான கவலையா இருக்குது. இப்ப கட்சிக்குள்ள நடக்கிற கன விடயங்களை பார்க்க சரியான கவலையா இருக்கு. அதெல்லாம் நான் வெரி கிளியரா சொல்றேன். அந்த லீடர்ஷிப் எமர்ஜ் பண்றது பிரதேச சபைகள்ல இருந்து, அதாவது லோக்கல் முடிந்து வரணும். நாங்கள் அதை எல்லாம் பண்ணி இருந்தால் இப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு லீடர், நல்ல ஒரு லீடர்ஷிப் நாங்க மேல கொண்டிருக்கோம். நாங்கள் அதை முழுசா அழிச்சு போட்டோம். அது ஒன்று யுத்த காலமும் விடுதலை போராட்ட காலங்கள்லையும் அந்த தன்மையை அவையோட இடங்கள்ல அவைகளை அதை பயன்படுத்தினவர்கள் கீழே இருந்து சில விடயங்களை செய்து கொண்டு வந்தவர்கள். ஆனா மற்ற இடங்கள்ல அப்படி ஒன்று எமர்ஜ் பண்ண அவைகளும் விட இல்லை. ஆனா 15 வருஷம் யுத்தத்துக்கு பிறகு 15 வருஷத்துல நாங்கள் அதை செய்யவே இல்லை. நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு எந்த பஞ்சாயத்து நம்பி அப்படி ஆக்களை பிடிச்சுதான் நாங்கள் நாமினேஷன் லிஸ்ட் போடுறோம். இப்ப கூட கழிப்பறோம் கோப்பாயில வேற பதில் தலைவர்கிட்ட சொந்தக்காரருக்கு கொடுக்குறேன்னு எஷியோ பண்ணி போட்ட ரெண்டதுக்காகத்தான் அந்த கூட்டுக்கு மாட்டேன்னு சொன்னதாக இருக்குது. கோப்பாய் பிரதேச சேர்மன்ஷிப்பை பதில் தலைவர்கிட்ட சொந்தக்காரருக்கு நான் ஓமெண்ட் சொல்லி போட்டேன். நான் என்ன உங்களுக்கு தர்றது இப்படி வெளிப்படையா கேட்ட தன்மையெல்லாம் இருக்குது. இட் இஸ் நாட் a way of governance. என்ன ஒரு 40 வருஷமா விடுதலைக்கு போராடி ஒரு இனத்துக்கு தலைமை வகிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள் இந்த நடவடிக்கை மாதிரி சொல்ல தெரியல. சரி, இந்த EPP-யான ஆதரவானது கடந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவந்ததன் பின்னரும் கூட தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவர்களுடைய ஆதரவை நாடித்தான் சில யாழ் மாநகர சபை உட்பட சில இடங்களிலே ஆட்சி அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. பத்திரிகைகள் செய்திகளிலும் கூட எடுத்து எம்பப்படுகின்றது. மாவே சேதராஜா டக்ளஸ் தேவானந்தவுடன் தொலைபேசியிலே பேசி ஆதரவு கேட்டிருந்ததாக. நீங்கள் சொல்றது நடந்தது என்று சொல்லப்படுறது. அந்த நேரமும் நாங்கள் இந்த கதையை நாங்கள் கேள்விப்பட்ட நாங்கள். ஆனால் அது இந்த விளைவுகள் யாழ்ப்பாண மாநகர சபையில் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் தானே. அதாவது அப்படி ஒரு உண்மையா அது நடந்ததோ அல்லது ஆட்ட தூண்டுதல்ல சேனாதி ராஜா கேட்டவர் என்றதுகளுக்கு எல்லாத்துக்கும் இப்ப எங்கள்கிட்ட விட்னஸ் இல்லை. கிட்டத்தட்ட இப்ப நடக்கிறதும் அப்ப நடந்ததும் ஒரே விதமான ஒரு அழுத்த குரூப் கொண்டிருந்த அல்லது அழுத்தமானவற்ற சொல்லு கேட்டுக்கொண்டு நடந்ததோ எனக்குமே சொல்ல தெரிய இல்லை. ஆனால் முதல் தரமும் அப்படி ஒன்று நீங்கள் செய்திருந்தால் அது பெருசா வெளிப்படையா வெளியில தெரிய இல்லை. இந்த முறை போய் தியேட்டருக்கு முன்னுக்கு நின்று செய்த மாதிரி அந்த படங்கள் அந்த பேப்பர்ல வந்ததால் இப்ப வருகிட்டது. ஆனால் அதுல உங்களுக்கு பட்ட அனுபவம் என்ன? உங்களை யாழ்ப்பாண முனிசிபல் கவுன்சில் படிவ நடத்தையிலாம தானே போனது. அப்ப அப்படியான ஒரு கயலையே திருப்பவும் போறீங்க நீங்கள். ஆனா இப்ப இங்க ஒற்றுமைக்கு உங்களுக்கு வேற வழிகள் இருந்தது. ஏதோ ஒரு விதமா ஒற்றுமைக்கு வேற வழிகள் இருந்தது. அப்ப இது கிட்டத்தட்ட இப்ப பார்க்க போனா என்னென்றால் அந்த முந்தி இந்த எங்கட விடுதலை போராட்டங்கள் தொடங்கைக்கு முதல் ஜிஜி பண்ண மிஸ்டேவி செல்வநாயகன் கண்டுபிடிச்ச மாதிரி இப்ப 2 பேருக்குள்ள சண்டை நடக்கிற மாதிரியான ஒரு இது வருகிறதோ என்று யோசிக்கிற அளவுக்கு போக பார்க்கல. எங்களுக்கு அந்த காலத்து நடவடிக்கை எங்களுக்கு தெரிஞ்சபடியா நாங்க படிக்கிற காலங்களில் ஜிஜி பண்ண ஒரு பக்கம் செல்ல நேரம் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சு நாங்கள் இப்ப எங்களோட கருத்துறையில கட்டணர் ராஜா என்றவர்கள் துரராஜா என்ன துரரட்னம் 2 பக்கமும் நின்று வெட்டி கொத்தி செத்தாக்கள் இருக்குது. அதுக்கு பழிவாங்கின மகன் பழிவாங்கின கதைகள் எல்லாம் பயன்பாட்டுல இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட அந்த தன்மை ஒன்று உருவாக்கப்படுதோ ஒரு பயம் ஒன்று வேற பார்க்குது. எங்களுக்கு ஒரு 35-40 வருஷம் விடுதலைக்கு சண்டை பிடிச்சு எவ்வளவோ விஷயங்களை சாதிச்சு கடைசியா எவ்வளவு அழிவுக்கு பிறகு நாங்கள் இப்படியான நிலையில இருக்கேக்குள்ள திரும்பவும் 2 பேர் 2 சட்டத்திறங்கள் சண்டை பிடிக்கிற நிலையை நாங்க கொண்டுறோமோ என்ற மாதிரியான நிலையில இப்ப போய்கொண்டிருக்கு எங்களோட பிரதேச சபைகளுக்குரிய தலைவர் செயலாளர் நியமனம். சரி, இப்ப நீங்கள் சில நேருக்கு முன் சொல்லியிருந்தீர்கள் நாங்கள் இந்த பிரச்சனையை எங்களுக்குள்ளேயே சீர்திருக்கலாம் என்ற வகையிலே சொல்லியிருந்தீர்கள். ஆனால் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளிலே சுயநலம் தான் தென்பட்டதை தவிர ஒரு ஒற்றுமை தென்பட்டதாக தெரியவில்லையே. அதாவது அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன். இந்த தலைவர்மார் தலையிடாம விட்டிருந்தால் உள்ளுக்குள்ளே ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வந்திருக்கும். அதாவது அந்த ஊராக்கள் தானே கடைசியா. இப்ப நீங்கள் கருத்துத்துறை பிரதேச சபை எடுங்கோ, கருத்துறை நகர சபை எடுங்கோ, எல்லாரும் ஊராக்கள் தான். இந்த தலைமை அதுக்கு தலையிட்டு இருக்க தேவையில்லை. ஒரு தலைமையும் தலையிட்டு இருக்க தேவையில்லை. சைக்கிள்ல இருந்து வந்திருக்க தேவையில்லை, சங்கில இருந்து பெற தேவையில்லை, வீட்டில இருந்து வந்திருக்க தேவையில்லை. எலக்ட் பண்ணப்பட்ட ஆக்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.
உங்க பெருத்துறையில யூசி எலெக்ஷன் நடக்க சித்தி விநாயகர் எங்க 10ஆம் வட்டாரம் சித்தி விநாயகர்ல ஓட் பண்ணி அதுலயே ஓட் யார் வந்ததுன்னு சொல்றது. அடுத்த நாள் காலமா அவியல் அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிலேயே வச்சு அனௌன்ஸ் பண்றது. அடுத்த நாள் காலமா சபையில வந்து தலைவர் செயலாளர் ரெண்டு பேர் பெருசா தலைவர் வர்றது கட்சி இந்த தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் வந்து விலக்கு பிடிக்கிறதும் இல்லை, செல்வநாயகம் வந்து விலக்கு பிடிக்கிறதும் இல்லை, அமதலிங்கம் வந்து விலக்கு பிடிக்கிறதும் இல்லை. அந்த தெரிவு செய்யப்பட்டவியல் சில நேரம் கட்சி சார்ந்து இருக்கு, கட்சி சார்ந்து இல்லாமல் கூட சபைகள் எல்லாம் கணக்கு நடந்தது. சில சபைகள் அந்த காலத்துல ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியில வந்த ஒரு நான் நினைக்கிறேன் கரவட்டிக்குள்ளே நிற்கிறேன் வடிவா சொல்ல தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சியில வந்த ஒருவர் மற்ற எல்லாருமா சேர்ந்து சேர்மனா வச்சிருந்தது. அப்ப இந்த நடைமுறை இருந்தது. ஒரே ஒரு ஆள் வந்தவர் ஒரு கட்சியில. ஏனென்றால் வெல்ல பிறகு தலைமை கலவிடவே கூடாது. நம்மளுக்கு அவைகளுக்கு தெரியும் அந்த ஊர்ல யாரை கொண்டு கடைசியா அந்த கிராமத்துக்கு அபிவிருத்தி தானே போறோம். நாங்கள் போய் அரசியல் தீர்வு கதைக்க போயில தானே. எங்களுக்கு சட்ட புலமை தேவையில்லை தானே, சட்டம் கொண்டது தேவையில்லை தானே, ஒண்ணுமே தேவையில்லை தானே. அந்த கிராமத்திலிருந்து அபிவிருத்திக்கு நாங்கள் ஒரு முயற்சி ஒன்று ட்ரை பண்றோம். சரி வருதோ என்னமோ தெரியல. கொஞ்சம் ஒரு குரூப்பா நாங்கள் சேர்ந்து முதலாவது ட்ரை பண்றோம். யாழ்ப்பாண முனிசிபல் கவுன்சில்ல எல்லா எலெக்ட் பண்ணப்பட்ட ஆட்களையும் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அவையிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கணும், இந்த 4 வருஷத்துல செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன அபிவிருத்தி செய்ய போறீங்கள். அப்ப அது வேற வேற ஒவ்வொருத்திலிருந்து வர்றதுல நாங்கள் லிங்க் பண்ணி அதை இயரா குறிச்சு ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன செய்யணும், லாங் டேர்மா எப்படி செய்யணும், கண்டினியூட்டியா எப்படி செய்யணும், எப்படி செய்யணும் என்ற மாதிரி அவையோட நிதி வளங்களை கொண்டு செய்யறதுக்கு ஒரு ப்ரப்போசலும், வெளி நிதி வளங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரியான ப்ரப்போசல் செய்யறதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கிறோம். எங்களோட குரூப்ல இருந்து அநேகமா நாளைக்கு முனிசிபல் மேயரை சந்திக்க போறோம். அந்த முனிசிபல் மேயருக்கு இதை பற்றி தெரியுமோ தெரியாது, அபிவிருத்தி என்னன்னு தெரியுமோ தெரியாது, அதுக்கும் சட்டத்திறன்னு சொல்ல வேண்டி வருமோ தெரியல. கிட்டத்தட்ட அப்படி இருக்குது. இப்ப மாறி அவையர் எல்லாரும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மணிவண்ணன் நினைக்கிறேன், மணிவண்ணன் ஒரு இடத்துல சொன்னது எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் யாழ்ப்பாணத்துல தெரிவு செய்யப்பட்டவர்கள ஒருவருக்கும் தகுதி இல்லை மேயரா வர்றது. எந்த வெரி ஜென்யூன் ஒப்பீனியனும் அந்த படத்தை பார்த்த உடனே வேற பேரை பார்த்த உடனே முனிசிபல் மேயரா வர்றதுக்கு சொல்ல விரும்ப இல்லை. நான் ஆளுமை ஒன்றுமே இருக்காது. ஆளுமை ஒன்று வரை சொல்றதா கேட்கிற பப்பைக்கு மட்டும்தான் அது. ஆனா சொல்றவருக்கு நேரம் கிடைக்காது. அப்ப அந்த எப்பயும் அந்த குத்துப்பாட்டோட போது கிட்டத்தட்ட நாங்கள் முயற்சியும் எடுக்கிறோம். எல்லாரும் ஒத்துக்கொண்டு சரியா வந்தால் நல்லது நடக்கும். இல்லாட்டால் எங்களாலேயும் 400 பேர் சொல்லிட்டு சில தொடர்புகள் இருக்கிறபடியே ட்ரை பண்றோம். நாங்கள் எல்லா கட்சி தலைவர்மாரோடையும் கதைச்சு அவையோட அனுசரணையோட அவைகள் இல்லாமல் நாங்கள் அவைகளை சந்திக்க போறோம். இல்ல இப்ப நாங்க ஹஜ மாதிரி சேனாதி ராஜா கேட்டு டக்ளஸ் வந்து சப்போர்ட்டோட அப்ப முனிசிபல் கவுன்சில் அனோல்ட் எடுத்திருந்தால் அதுக்கு பிறகு ஒரு காலம் துரோகி கதைக்க ஹஜனாங்களானே. அதுக்கு பிறகும் எலெக்ஷன் டைம் துரோகி கதைக்கிறது, எலெக்ஷன் முடிஞ்சோடனே இப்படி போறது. அது துரோகி அரசியல் என்றதை நாங்க விட மாட்டோம். பட்டம் கொடுக்கறதுல என்னென்றால் எங்கட அது என்னென்ன தெரியல, எங்கட ஜீனோ என்னமோ தெரியாது. அந்த சிம்பிளா ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொன்னால் அவரை ஏதோ ஒரு பக்கத்துக்கு ஆளை கொண்டு பிக்ஸ் பண்ணி போட்டு அந்த பிக்ஸ்ல வச்சு கொண்டு கதைக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முற்போக்கான கருத்து ஒரு ஆள் சொன்னால்
அதுல உள்ள நன்மை தீமைகளை பற்றி நாங்கள் ஆராயோம். அது ஆராயறதை விட்டுட்டு இவர் அவற்றையால், இவர் இவற்றையால், இவர் சைக்கிள், இவர் வீடு, இவர் சங்குன்னு சொல்லிக் கொண்டு இருந்தால் நாங்கள் ஒரு நாளும் அபிவிருத்தியோ ஒன்றையும் அடைய இயலாது. இப்ப எனக்குமே ஒரு கவலையா இருக்குது. எங்கட இவ்வளவு காலவோ யுத்த இஃபெக்ட் அதுக்கு எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் நடந்து எவ்வளவோ டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த அரசாங்கத்தோட, அதாவது இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட மிகவும் தீவிரமான எனிமிட்டியை வளர்த்து கொண்டு அவை செய்யணுமோ செய்ய மாட்டேன் செய்யலாமோ என்றது ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு என்ன மட்டும் கனவேறிட்டே இருக்குது. அவை செய்ய மாட்டேன், அவை செய்யறது இல்லாம அவை என்ன அவையில விட மோசமா இருந்ததுன்னு சொல்ற ஆக்களும் இருக்கிறோம் நாங்கள். ஆனா நாங்கள் யுத்தம் பிடிச்சவருக்கே ஓட் பண்ணின விண்ணர்கள் நாங்கள் உடனே ஒரு கொஞ்ச காலம் நாங்க கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு டைம் வேணும். நாங்கள் இப்ப நடந்த இப்ப இருக்கிற காலங்களுக்கு போதும் கால தெரியல ஒரு 2 years அவைகள் என்ன அவைகள் அந்த கவர்னன்ஸ் ஃபுல்லா எடுக்க இல்லை. கடைசியா அந்த சுரஜாலையில விட வேண்டிய 37 பேரும் உள்ள இருக்கிறாங்க, 6 பேர்ல விட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன அது அரசாங்கம் செய்ய இல்லை. அரசாங்கத்தின் கட்டுல என்ன அந்த நிர்வாக மெக்கானிசம் வர இல்லை என்றதை காட்டுது. அப்ப அந்த கவர்னன்ஸ் இந்த அரசாங்கத்துக்கு வருதோ அது வரையும் நாங்க சில விஷயங்கள் கொஞ்சம் பொறுக்க வேணும். அதுக்கு பிறகுதான் அவைகளை இவேலுவேட் பண்ணலாம். நாங்கள் ஒரு ஆக்களை இவேலுவேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒன்று நாங்க கொடுப்போம். சில விஷயம் நான் இப்ப சொல்றது அப்படித்தானே. நான் என்பிபிக்கு நீங்கள் இவ்வளவு எளிமைக்கு செய்ய வேணாம் என்று தான் சொல்றேன். நாங்கள் அதாவது ஒரு ஸ்பேஸ விட்டுருக்கணும். என்பிபியோட கதைக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸை நாங்க வச்சிருக்கணும். நாங்கள் அந்த கடும் எலிமிட்டி காட்டினால் நீங்கள் அங்க என்ன ஒரு விஷயம் செய்யல எப்படியும் இப்ப நீங்க உங்களை ஒரு ஆள் கண்டபடி உங்களோட என்ன சொல்றது அந்த உங்களோட பர்சனல் இமேஜை தூண்டக்கூடிய மாதிரி உங்களோட ஒரு ஆள் சண்டை பிடிச்சிட்டு நீங்கள் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் நாளைக்கு அவர் உங்கள்ட்ட ஒன்றுக்கு வரையக்குள்ள உங்களால சில விஷயங்கள் செய்யறதுல கஷ்டமா இருக்கு. அது 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 இனி இல்லையோ புத்தூர் மாதிரியே அல்லது விவேகானந்த அப்படி இருக்க வேணும். உங்களால் அப்படி இயலாது. ஆனா அப்ப அதான் நான் சொல்ல வந்தேனே ஒழிய செய்யக்கூடாதுன்னு சொல்லல. மற்றது எல்டிடியும் பிரேமதாசவும் கதை கேட்கல 2 பேர்ட்ட பவரையும் நாங்க பார்க்கணும். எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் நாங்கள் எலெக்ஷன்லயே வெல்லாத ஆக்கள். நாங்கள் கதைச்சு நாங்கள் போய் எலெக்ஷனே கேட்காத ஒருத்தர் எலெக்ஷன்ல வெல்லாத ஆக்கள் கட்சிக்குள்ள கணக்கு நாங்கள் சொல்ல வலிக்கிட்டு. அப்ப நான் அதுக்காக சொல்லல. போன எலெக்ஷனுக்கு முதல் நாள் மட்டும் துரோகி என்று கிழிச்சு தள்ளின நாங்கள். சரிதான். அதான் நான் சொல்ல வர்றேனே ஒழிய சேரக்கூடாதுன்னு சொல்ல இல்லை நான் இப்ப. அதாவது உங்களோட தமிழ் பரப்பில இருக்கிற ஒன்றை ஒதுக்கி போட்டு அவையோட சேர்ந்தது தானே எல்லாரும் பிள்ளை என்று சொல்ல வர்றேன். அதாவது யாழ்ப்பாணத்துல பவுனியா மாதிரி நீங்க யாழ்ப்பாணத்துல செய்திருந்தா சந்தோஷமா கன விஷயங்கள் நடந்திருக்கு. ரிங்கோ மாதிரி யாழ்ப்பாணத்துல செய்திருந்தா கன விஷயம் நடந்திருக்கு. அப்ப ஏன் நாங்கள் அப்படி செய்ய இல்லை? அல்லது அந்த யாழ்ப்பாணத்துல செய்ததுக்கு பிறகு வந்த விமர்சனத்தை பார்த்துட்டு டக்கண்டுங்களை எங்களோட ரெக்கார்டை திருப்பினமோ தெரியல. நாங்கள் அதான சொல்றேன், அரசியல் என்றால் என்னவும் கதைக்கலாம் எப்படியும் கதைக்கலாம் என்ற ஆட்டிடியூட்ல போகலாது. நாங்கள் ஒரு 35-40 வருஷமா எவ்வளவு போராட்டங்களுக்குள்ள வந்த இனம். எங்களுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கணும். அந்த கேரக்டர் அசாசினேஷன் நாங்க செய்யலாது. ஆனா இப்ப பர்டிகுலரா தமிழரசு கட்சி செய்கிறது அந்த கேரக்டர் அசாசினேஷன். அதாவது தமிழ் மக்கள் அந்த கேரக்டர் அசாசினேஷனுக்கு செய்து கொண்டிருக்கணும். அது சரியான பிள்ளையான ஒரு விஷயம். கவலையா இருக்கு எங்களுக்கு. கனகால அபிமானியா இருக்கிறவங்களுக்கு மிகவும் சில அவமானமா இருக்கு நடக்கிறதுல பார்க்க. சாவச்சேரி நடந்ததெல்லாம் ஒரு தடவை வரக்கூடாதுன்னு எலெக்ஷனுக்கு சினிமாவை பண்டாரனே சிவிக் ரைட்ஸ் பறிச்சு போட்டு ஜேஆர் எலெக்ஷன் கேட்டது மாதிரி தான் இருக்கு. ஒரு எலெக்ஷனுக்கு ஓட் பண்ண வேண்டிய ஒரு ஆளை கோர்ட்ஸ்ல கொண்டே வச்சுக்கொண்டு நாங்கள் வெளியிலாமன்னு பார்த்தது. கடைசியா ஆண்டவன் தண்டனையும் என்னவோ மாதிரி நடந்துட்டு 2லயும் வந்துட்டு அது நாக பெரியது. சேமனுக்கும் வந்துட்டது, வைஸ் சேமனுக்கும் வந்தது. 2லயும் ஈக்குவலா வந்து திருவள்ளத்துல மாறலாமன்னு எல்லாரும் யோசிச்சா இல்ல 2மே அப்படி மேல அதை எடுத்த காட்டுதென்றால் ஒரு 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 இயக்க நீதி கூட எங்களுக்கு எதிராக நிற்குது. எங்களோட தீர்மானம் பிள்ளைன்றதை காட்டுது. அதுல எங்களுக்கு சமய நம்பிக்கை இல்லைங்கிற நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாது. நாங்கள் எவ்வளவுதான் நரிவேலை பார்த்தாலும், நரிவேலை சுழிவேலை எல்லா வேலையும் பார்த்தாலும் சாவச்சேரியில நடந்தது வந்து நல்ல படிப்பினை எங்களுக்கு நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் பவுனியா எப்படி மாறிச்சுனோ தெரியல.
இப்ப மென்னேரம் மாறப்போகுது, மென்னேரம் சாடியா அப்படி ஒரு ட்ரெண்டுக்கு போக போகுது. இல்ல அதுதான் நாங்கள் என்ன சொன்னது என்னென்றால், இந்த எலெக்ஷன்ல முழு போக்கஸும் என்பிபிக்கு எதிராக இருந்தது. 100% என்பிபிக்கு எதிராக இருந்தது. அது நேர்மையாகவும் இருந்தது, நேர்மையினாவும் இருந்தது, பொய்யாவும் இருந்தது, எல்லா விதமாகவும் இருந்தது. என்ன எங்களுக்கு ஒவ்வொன்றே பார்க்க தெரியும், என்ன எது உண்மை எது பொய் என்று எல்லாம் இருந்தது. அப்ப அப்படி நாங்கள் செய்யக்குள்ள நாங்கள் அன்போன்னு ஒரு எனிமிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அதனாலதான் கொஞ்சம் சீட்டாவது கூட எங்களுக்கு வந்தது. எல்லாருமா சேர்ந்து ஐயோ நாங்கள் முதல் 3 பேரை கொடுத்துட்டோம், கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த ஹைலி பிரைன் வாஷ் பண்ணித்தான் முக்கியத்தான் இந்த சீட்டை நாங்க எடுத்தோம். மிக கஷ்டப்பட்டுதான் இந்த சீட்டை. அப்ப அதுக்கு பிறகு கூட எங்களுக்கு அந்த ஒற்றுமையா இருக்கணும் எண்ணம் வர இல்லைதாரு. இப்ப கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு என்பிபியில வந்த 3 பேர்லயே ஒருவர் வந்து சட்டத்திற்கு பாக்கெட்டுக்குள்ள இருந்தவர் யாரு, ராஜீவன். சட்டத்திற்கு பாக்கெட்டுக்குள்ள இருந்தவர். அவர் வீட்டை போவார், இவர் வீட்டை போவார் இருந்தவர். ஒரு கதை ஒன்று இருக்குது, இவர் சொல்லிட்டார் அதுக்கு போடுபட்டது சில டீலுக்கு சுகமா இருக்கும்னு சொல்லி. இப்படி எல்லாம் கதை இருக்குது. கதைக்க விட்டா எல்லாம் கதைக்கலாம். ஆனா அப்படி செய்துட்டு கிட்டத்தட்ட அதை விட இந்த என்பிபியில தெரிஞ்ச 3 பேரோ வெண்டவைகளோ உங்களுக்கு ஒரு சேதமும் இல்ல. பெருசா அல்லால அவர் பவானந்த ராஜா அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். அந்த சின்ன பொடியன் அவன் கதைக்க தெரியாத ஒரு பொடியன். இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனா நீங்கள் தியேட்டருக்கு நீங்க போக வலிக்கிறீங்கல்ல, தியேட்டரை பற்றி பல அடுக்க கதைகள் இருக்கு. அது சரி உண்மை பொய் எல்லாத்தையும் கூட இருக்குது. அந்த வாசல்லவே இவ்வளவு சந்தோஷமா கண்டுபிடிச்சு அப்படிலாம் செய்ய தேவையில்லை. நாங்கள் செய்திட தேவையில்லை. நாங்கள் அதுக்காக சிங்கள கட்சியோட சேரக்கூடாதுன்னு நான் சொல்ல இல்லை. எந்த பாயிண்ட் திரும்ப நான் சொல்றது என்னென்றால், சிங்கள கட்சியில நாங்கள் எனிமையா 100% எனிமையா நாங்க பார்க்க கூடாது. எந்த நேரமும் அவைகளோட நான் பிசினஸ் செய்யக்கூடிய நிலை நான் இருக்கணும். பிசினஸ்ன்றது நான் வியாபாரத்தை சொல்ல இல்லை. அதாவது எங்கட பேச்சுவார்த்தை, எங்கட விஷயங்கள் கன விஷயம் இருக்கு, எங்களுக்கு கன விஷயங்கள் எங்களுக்கு இருக்குது, செய்வதே இல்லாம கிடக்குது. இப்ப இன்னைக்கு நீங்கள் யாழ்ப்பாணம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போய் பாருங்க, எப்படி இருக்குது. அது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா? கதைக்க மாட்டோம். நாங்கள் அதோட பற்றி கதைக்க மாட்டோம். எவ்வளவு இடங்கள்ல காணியல் விடுபடு இல்லை, அதோட பற்றி கதைக்க மாட்டோம். இருந்தா கூட கெசட் நோட்டிபிகேஷன் தூக்கி பிடிச்சு நிக்கிறேன் நான் கணக்கு. அந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல இருக்கிற 5000 சொச்ச ஏக்கர். ஆனா அதை விட கணக்கு ஏக்கர் கன இடங்கள்ல இருக்குது. அதுல நாங்க தொடர்ச்சியா நாங்க பாக்குறது இல்லை. அதாவது எலெக்ஷன் டைம் எதை சொன்னா மக்களை நாங்கள் பிரைன் வாஷ் பண்ணி மாத்தலாமோ அதைத்தான் நாங்க செய்த. நாங்கள் அந்த கெசட் என்று சொல்ற விஷயம் வந்து அதை விட பேரதூரமான கன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. அதுக்கு வழக்கு போட இல்லை. நாங்க இருப்பில இருக்காதவன பண்ணிட்டாரு அவனுக்கு வழக்கு போடுறோம், கெசட்டு தடுக்கிறதுக்கு வழக்கு போடுறோம், நாங்கள் என்ன போராட்டம் செய்ய போறோம், அது செய்ய போறோம்னு சொல்ற. போராட்டம் செய்யறது எத்தனையோ விஷயம் இருக்கு. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போய் பாருங்க, அது ஏர்போர்ட்டா, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா? பழைய பலாலி ஏர்போர்ட்ல நான் நினைக்கிறேன், நான் சரியான சின்ன இல்ல, ஃபாதர் சேர்த்தவர் நான் 2ஆம் ஆண்டு படிக்க இருந்தேன். அதுக்கு ஒரு வருஷம் முதல் அவர் இந்தியாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வரையக்குள்ள பலாலியில இறங்கினவர். அப்ப போனாங்க கிட்டத்தட்ட ரன்வேல நடந்து போய் கூட்டிக் கொண்டு வர்ற மேரியான ஏர்போர்ட் தான் அப்ப கிட்டத்தட்ட பாலியமெண்ட் தான் இருக்கு. அப்ப அதுகளை பற்றி நாங்க கதைக்கிறோம் இல்ல, இந்த ஹசபர் பற்றி கதைக்கிறோம் இல்ல, எவ்வளவு விஷயங்கள் கதைக்க கிடக்கு, அதை நாங்க கதைக்கிறோம் இல்ல. எவ்வளவோ ஹானி, இப்போ 1000 எவ்வளவோ என்னன்னு சொல்லணும். இப்ப இந்த முறை பட்ஜெட்ல வந்து 100 மில்லியன் எஃப்னா லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது. 100 மில்லியன் ரோட்டுக்கு 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டது. இந்த வேற இன்றைக்கு இப்ப ஜூன் 16 வந்துட்டோம். இந்த வேற என்ன செய்ய போறோம் ஒரு ரெடியா இல்லை ப்ரொபோசல். என்ன செய்யணும் எங்களுடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன போட்டு பிறகு லைப்ரரியை போட்டா கமிட்டிக்கு மேல போட்டு கொண்டிருக்கணும். மெயின் லைப்ரரியில ரோட்டு போய் கதைக்க வலிக்கிட்ட நான் செய்யறதோ நீ செய்யறதோன்னு சண்டை பிடிச்சு கொண்டு நிக்கிறோம். நாங்கள் இந்த வேற ஒரு ப்ரொபோசலும் இல்லையே. அப்ப இதைத்தான் கணக்கு விட்டுட்டு இந்த 5000 ஏக்கர் காணிக்காக நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டு நிற்கிறோம். கணக்க கதைச்சினாங்க. அதோட எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நான் அதை செய்யக்கூடாது. அதுதான் இஷ்யூ. அது அப்ப பேர்னிங் இஷ்யூஸ் எல்லாம் அவங்களோட கைக்குள்ள வச்சுக்கொண்டு
நான் செய்யாமல் இருந்தால் என்ன இது? இந்த 5000 மில்லியன் பேருக்கு திரும்பி போவோம் அந்த காசு இப்படியே. அப்ப கிட்டத்தட்ட என்னன்னா நாங்கள் எண்ணத்தில் என்னன்னா எங்களுக்கு அபிவிருத்தியில எங்களுக்கு ஒரு விருப்பமும் இல்லை. சும்மா கதைக்கிறது. எனக்கு காசு தெரியல, காசு தெரியல கதைக்கிறது. வந்த காசு சின்னவளுக்கு தெரியலையே எங்களுக்கு. சரி, அடுத்ததாக நீங்கள் சற்று முன்னர் சொல்லியிருந்தீர்கள், ஒருவரை விமர்சித்து விட்டு எவ்வாறு மீண்டும் உறவாடுவது என்பது மிகவும் சங்கடமாக இருக்கும் என்றதுன்னு சொல்லி. ஆனால் அரசியலிலே அப்படி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்று சொன்னால் இப்பொழுது கஜேந்திரகுமார் கூட்டணியில் இருப்பவர்கள் புதுசாக தேர்ந்தவர்களுக்கும் கஜேந்திரகுமாருக்கும் இடையிலே அவருடைய கட்சிக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த வாக்குவாதங்கள் இனியில் என்ற கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் செய்யப்பட்டது. சுமந்திரன் சி.வி. விக்னேஸ்வரன் மீது கூட அதிலும் பார்க்க கொஞ்சம் குறைவான அளவிலான கொஞ்சம் குறை. அதனால அந்த வயதுக்கு மரியாதை கொடுக்காமல் அந்த பார் இஷ்யூல சுமந்திரன் கதைச்ச கதையெல்லாம் உண்மையா எனக்கும் இன் பிரின்சிபலி, அதாவது சி.வி. விக்னேஸ்வரனை கொண்டுவர பொழுது அது கடுமையா இருந்தாக்கல நானும் ஒரு ஆள். அவற்றை ஆக்டிவிட்டிஸ் கன இடங்கள்ல விமர்சிச்சதுல நானும் ஒரு ஆள். ஆனா அந்த மனுஷன் வயதுக்கும் அந்த மனுஷனை அந்த பார் உண்மையா அந்த மனுஷன் அந்த பார தான் காசு வாங்கி கொண்டு விற்க இல்லை, தெரியாம கையெழுத்து வச்சு கொடுத்துட்டார். ஆனா அந்த மனுஷனை போட்டு எவ்வளவு கேவலமா நாங்க விமர்சிச்சாங்க. அது போனவர்களையும் கூட கையெழுத்து வைக்க ரெண்டு பேரும் அந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் சொல்ல வந்த விஷயம் இப்படியாக விமர்சித்து விட்டு, ஆனால் இப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் தேவை என்னும் பொழுது மிகவும் ஒன்றுமே நடக்காத விதமாக எல்லோரும் சேர்ந்து வருகிறார்களே. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த கருத்து பிழைக்கும் போல என்னென்றால் எங்களை பொறுத்த வரையில நான் இல்ல என்னென்னால் நாங்களும் இந்த பிரதேசத்திலே நான் வன்னிக்குள்ள கடைசி போர் மட்டும் இருந்து வெளியில வந்தார்கள். இந்த எனக்கு இந்த சகோதரர்கள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில 2 பேர் இருக்கிறோம், ஜெர்மனில ஒரு ஆளுக்கு எல்லாரும் வெளியில இருக்கிறோம். அது அப்படி இருக்கீங்க, நாங்கள் இங்க இருக்கணும் வலிக்கிட்டேன். எனக்கு 24, 27, 25 கண்ட்ரீஸுக்கு போய் வந்தேன்னா நான் ஒரு காலம் நினைக்கணும் யோசிக்கல. அப்ப இங்க சில விடயங்கள் செய்யணும் என்றதுக்காக நாங்கள் எவ்வளவோ பாடுபடுறோம். அப்ப எங்களுக்கு இதுகளை பார்க்க அருவருப்பா இருக்கு. அப்ப நாங்களும் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் என்றதுக்காக நானும் கதைக்கிறது. எந்த சோசியல் நெட்வொர்க்கை நான் பாவிக்கிறதே இப்படியான ஆக்களை வெளியில கொண்டுறோம். அதுல விக்னேஸ்வரனுக்கும் மானம் ரோசம் ஒன்றும் இல்லை, சுமந்திரனுக்கும் மானம் ரோசம். நான் பேசினார், அவர் பேச்சு வாங்கினார், 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து வைக்கணும். ஏன்னா பியோடெஃபோ எலெக்ஷன் 2 வருஷம் தங்களோட கட்சி அங்க ஆளணும் உண்டு. ஆனா இந்த 2 வருஷம் நாங்க ஒன்றையும் ஒரு அபிவிருத்தியும் செய்ய போறேன். இன் பிரின்சிபிள் எனக்கு இதுல ஒரு அந்த 2 வருஷம் ஒரு ஆளுக்கு 2 வருஷம் ஒரு ஆள் என்றது நான் உண்மையா பெருசா நான் அது ஒரு மேனேஜ்மெண்ட்ல சரி வராது. ஒரு நாள் ஒரு 4 வருஷம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா சில விஷயங்களை பிளான் பண்ணி செய்யலாம். இல்லைன்னா நீங்க 2 வருஷம் செய்த அடுத்த 2 வருஷம் பெறவர் எனக்கு மாறத்தான் எல்லாம் செய்வேன். அப்ப நான் அதுக்காக நாங்களும் யாழ்ப்பாண முனிசிபல் ட்ரை பண்ற போல சரி வருமான தெரிய இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு இதுதான் நாங்க செய்ய போறோம், எங்கட நிதி மூலத்துல இருந்து இது செய்ய போறோம், வேற நிதி மூலத்துக்கு கேட்கறதுக்குன்னு சொல்லி ப்ரப்போசல் எல்லாருமா சேர்ந்து அவைகள்ட்ட இருந்து எடுத்து செய்ய வெளிக்கிறோம். அப்ப நான் சொல்ல வர்றது அதுதான் என்னென்றால் இது ஒரு லோக்கல் பாடிஸ் என்ன நாங்க சொல்றோம், ஒரு கிராமம் அந்த இடங்கள்ல நாங்க அந்த பெரிய தலைவிடத்து இதுக்கு அக்ரிமெண்ட் லீகல் வேலிடிட்டி இருக்கா? ஒருத்தான விக்னேஸ்வரனும் சுமந்திரனும் செய்த அக்ரிமெண்ட்ல லீகல் ஒரு லீகல் வேலிடிட்டி இல்ல. அதை வச்சு என்ன செய்ய போறீங்க நீங்கள்? 2 வருஷத்துக்கு எலெக்ட் பண்ணப்பட்ட சேர்மன் ஒன்றுமே செய்யலாது. அவர் பிளவிட்டாலும் அவரை நீக்கிறதுக்கு வழியே இல்லை. 2 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த அடுத்த சண்டை தொடங்க. அந்த இந்த 2 வருஷம் இதெல்லாம் மறந்து போடுது எல்லாரும். அதுக்கு பிறகு அக்ரிமெண்டே மறந்து போட்டு ரிசைன் பண்ணாம இருப்பார் சில நேரம். அப்பவே இந்த பட்ஜெட் வரையத்துல எதிர்த்து வாக்களிக்கணும் இருந்து வேற 2 வருஷத்துக்கு பிறகு எங்கட எல்லாத்திலையும் இந்த பிரச்சனை வரப்போகுது. இப்ப நாங்கள் தெற்கு மாதிரி அடுத்த கேள்வி அதுவாகத்தான் இருந்தது. அதாவது ஒருவேளை விக்னேஸ்வரன் மற்றும் சுமந்திரனுக்கு இடையிலான அந்த கூட்டணி தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று சொன்னால் மணிவண்ணன் அநேகமாக தமிழிசை கட்சியிலே சேர்ந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அநேகமாக இருக்கின்றது. ஆனால் சங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய பேரவை, அதாவது கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை தான் நினைக்கிறேன், அவரிடம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டு எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்ல
என்ன பொறுத்த வரையில எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும் என்றதைத்தான் நான் விரும்புறேன். ஆனால் இப்ப நடக்கிற சில நடப்புகள் எவ்வளவு இதுகளெல்லாம் தனியா இந்த எலெக்ஷன் கவுண்டிங்குக்கு மட்டும் நடந்தது மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்ல, அடுத்து வர்ற மாகாண சபை நடக்க போற இல்ல, அதுக்கும் தங்களை தயார்படுத்துறதுக்கு தான் சில கூட்டுகளை ஒழுங்குபடுத்தினோம். அது மட்டுமில்லை, அதுக்கு பிறகு வேற பாராளுமன்றம் அதை நோக்கித்தான் இந்த மூவையை தவிர மக்களுக்கு நன்மை செய்யணும், மக்களுக்கு சில விடயங்களை செய்யணும் என்றதில் இதை செய்யறது மாதிரி தெரிய இல்லை. அப்படியா இருந்தா இந்த அளவு கீழ்த்தரமான கூட்டுகள் எல்லாம் வந்திருக்கார். உண்மையான மீண்டும் புதியவன் சுருக்கமாக உங்கள் கேள்வியை கேளுங்க. ஆமாம், என்னன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் 2 வருஷத்துக்கு அந்த மாற்றம் சண்டைக்கு வரும்னு சொல்லி. ஆனால் 2 வருஷம் தலைவர் அந்த பின் உபதலைவர் இருக்கு, அந்த இது இருந்தவர் பின் அடுத்த கட்டத்தான் நிற்கிற. அப்ப இவர் தான் அடுத்த கட்டத்துக்கு வர. அப்ப அங்க அந்த நிகழ்ச்சி தயாரிப்புல பிரச்சனை இருக்குமென்று எப்படி சொல்றாண்டு எனக்கு அது விளங்க இல்லை. அதை விளங்க அறியத்தாருங்கள். மற்றது இன்னும் என்ன கேட்கணும்னு சொன்னால், பருத்தித்துறை விவகாரத்தை அதுக்கு நீங்கள் கருத்து தரவில்லை. விரும்பினா தாருங்கள். இவன் புரட்சி புதியவரும் பிரான்ஸ். நன்றி 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 நன்றி. கருத்துறை இல்ல, உண்மையா சிவாஜிலிங்கத்தின் இஷ்யூ பருவட்டுத்துறையில தான், கருத்துறையில இல்ல. என்னென்றால் சிவாஜிலிங்கம் அதுல அவையால் உண்மையா இந்த எலெக்ஷன்லயே ஒரு வில்லங்கமான ஒரு முறை ஒண்ணு. இந்த எலெக்ஷன்ல வட்டாரத்துக்கு மெம்பர் செலக்ட் பண்றது, வட்டாரத்துக்கு பிறகு அந்த விகிதாசாரத்துல ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சீட் வரும்னு பாக்குறது. அப்படி பார்த்துட்டு வட்டாரத்துல வென்றதை கழிச்சு போட்டுதான் அடுத்த சீட் கொடுக்குறது. அப்ப அங்க நடந்தது என்னென்றால், வெள்ளத்துல நடந்தது என்னென்றால், வட்டாரத்திலே அவைகள் கூட வென்றுட்டோம், அந்த விகிதாசாரத்துல உண்மையா அவைகளுக்கு கூட வேற இல்லை. அப்ப அவைகள் எந்த முறையான விகிதாசாரம் நியமிக்கிறதுக்கு இடம் இருக்க இல்லை. அப்ப விகிதாசாரத்துல நியமிக்கிறதுக்காகத்தான் சிவாஜிலிங்கத்தை அந்த லிஸ்ட்ல போட்டிருந்தது. அதுக்காக சிவாஜிலிங்கத்தை ஒதுக்க இல்லை. மற்ற இடங்கள்ல எல்லாம் அந்த விகிதாசாரத்துல இருக்கிறவைகள் எடுவரைக்குள்ள அது வட்டாரத்துல வெண்டவைகளை கழிச்சு வர்றதுக்கு அவைகள் அந்த விகிதாசார நேஷனலிஸ்ட் என்ற மாதிரி அந்த லிஸ்ட்ல இருந்து போட்டவைய. ஆனா இங்கே அது நடக்க இல்லை. அதாவது வெள்ளத்துல அப்படி வேற இல்லை. அப்ப சிவாஜிலிங்கம் போடுறதா இருந்தால் அது அந்த வட்டாரத்துல வெண்டவர் ரிசைன் பண்ணலாமோன்றது வடிவா தெரிய இல்லை. ஏன்னா வட்டாரத்துல வெண்டவர் ரிசைன் பண்ணினால் அந்த வட்டாரத்துல அதுக்கு அடுத்த உள்ளவன் மற்ற கட்சியா போகலாம். பாராளுமன்றம் மாதிரி இல்லை அது. ஆனா அந்த மற்ற லிஸ்ட்ல வந்தவர் என்றால் ஒரு ஆள் அவரை ரிசைன் பண்ண சொல்லி போட்டு என்ன ஒரு ஆள் லிஸ்ட்ல போடலாம். அந்த லிஸ்டுக்குள்ளதான் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம். ஆனா வட்டாரத்துல வெண்டவர்களுக்கு செய்யல. வட்டாரத்தில் ஒரு ஆள் வெண்டால் சரிதானே, அவர் வெண்டவருக்கு அடுத்தவர் தான் வரும். அடுத்தவர் வேற லிஸ்ட். வட்டாரம் கட்சிக்கு தானே, கட்சி நாமினேட் பண்றதுக்குரிய ஒரு வழி அந்த வட்டார அந்த எலெக்ஷன் முறையில கன பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் சிவாஜிலிங்கம் அங்க வந்து கொள்ளேதான இருக்குது. இனி என்ன அரேஞ்ச்மெண்ட் செய்யணும்னு தெரிய இல்லை. இனி நினைக்கிறேன் அடுத்த கிழமை வருதாக நினைக்கிறேன், வெள்ளத்துல இது வருது, அப்ப தெரியும் நினைக்கிறேன். கருத்துறையில பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். இதுல உங்களிடம் ஒரு கேள்வி, அதாவது உங்களுக்கு அறிந்திருந்தால் நீங்கள் அதை சொல்லலாம். நீங்கள் இப்பொழுது சொல்லியிருந்தீர்கள், வல்வெளித்துறையிலே ஒருவர் ராஜினாமா செய்தால் அதற்கு அடுத்ததாக வருவது அந்த சிக்கல் இருப்பதாக. ஆனால் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் இந்த முறைதான் கடைபிடிக்கப்பட்டதாக நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் நிலையிலே இப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படவில்லை. அதாவது ஒருவர் ராஜினாமா செய்யலாம் அல்லது ஒருவர் இறந்திருக்கலாம். இப்படியான சம்பவங்கள் அங்கே நடைபெறவில்லையா? அவர் நடைபெற்றிருந்தால் அதற்கு என்ன விதமான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு அதாவது வட்டாரத்துல வெண்டவர் ரிசைன் பண்ணினா அல்லது மரணம் அடைஞ்சால் என்ன மாதிரி வர்றேன்னு சொல்ல தெரியல. அது எனக்கு வடிவா சொல்ல தெரியல. எனக்கு அது நீங்க விசாரிச்சு பார்க்க வேணும். ஒரு சிக்கல் அதுக்குள்ள இருக்குது. என்ன சொன்னால் கஜேந்திரகுமார் கூட இந்த விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணையாளருடன் நான் பேசவிருக்கிறேன் என்று சொன்னவர். சாதாரண விடயம் என்றால் அவர் அப்படி சொல்லியிருக்க வேண்டிய தேவை இருக்காது என்பது அடிப்படையிலே நாங்கள் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கின்றது என்பது புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கின்றது. இந்த எலெக்ஷன் சிஸ்டம், அதாவது உள்ளூராட்சி எலெக்ஷன் சிஸ்டத்துல அது என்னன்னா
அரசாங்க கட்சிகள் வந்து மற்றவைகளை வரவிடாமல் தாங்கள் வர்றதுக்கு பிளான் பண்ணி சில விஷயங்களை செய்கிறது. அது சில நேரம் அவைகளுக்கே எதிராக வந்துடும். ஜேஆர் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கொண்டது மாதிரி தான். அந்த கிட்டத்தட்ட அவரது பழைய யூஎன்பி இந்த ஓட்டிங் பேட்டர்னை வச்சுக்கொண்டு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்தா தங்களுக்கு தான் பெர்மனன்ட் நிச்சது. கடைசியா ஜேஆர் பிரேமதாசாக்கு பிறகு யூஎன்பியால அரசாங்கம் அமைக்க இல்லாமலே போட்டுது. அதுல அது மாதிரி தான் இதுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட இப்படித்தான் ஏதோ ஒரு ஹிச்சொண்ட வச்சவே செய்துட்டு, ஆனால் அது நியாயமான பிரச்சனை கொடுக்குது. சரி, நாங்கள் தமிழரசு கட்சி கூட்டை பார்த்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் சைக்கிள் கட்சியினுடைய கூட்டை பற்றி சிறிது விமர்சனம். அதாவது அவர்கள் ஓரளவு சமமான விதமாக சந்திரகுமார், அதாவது முன்னாள் இபிடிபி தலைவர் சந்திரகுமாரை உள்ளடக்கிய ஒரு கூட்டணியை சேர்த்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் 2 நாட்களுக்கு முன்னால் டான் டிவியில் நடைபெற்ற ஒரு பேட்டி ஒன்றிலே அதனுடைய தேசிய அமைப்பாளரா கொள்கை பரப்பு செயலரா தெரியவில்லை, காண்டீபன் நடராஜர் காண்டீபன் டக்ளஸ் தேவானந்தாவும் அவங்களுடைய கொள்கைகளை ஏற்று வந்தால் அவரையும் நாங்கள் சேர்ப்பதை பற்றி யோசிக்கலாம் என்று சொன்னால், அந்த அளவுக்கு நாங்கள் கீழிறங்கி வந்து விட்டோமா? அதாவது தமிழிசை கட்சியை விமர்சித்த கட்சி இப்பொழுது அவர்களும் வரலாம் என்ற அளவுக்கு வந்து விட்டதா என்ற கேள்வி எழுகின்றது. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? நான் சொல்ல முதல் நான் சங்கில இருக்கிறேன். சங்க நாங்க எடுத்தமா இருந்தால் சங்கில இருக்கிறவைகள் எல்லாரும் சந்திரகுமாரை பொறுத்த வரையில இங்க இல்லாட்டா தமிழரசு என்ற ஒரு நிலையில தான் சந்திரகுமார் இருந்தார். அது எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படையா. அவருக்கும் சுமந்திரனுக்கும் இடையில உள்ள தொடர் கொண்டால இங்க கூட்டுல சேர்க்காட்டா நான் தமிழரசுல போவேன்னு அவர் வெளிப்படையா சொன்ன கதைகளும் இருக்குது. அப்ப நாங்கள் சந்திரகுமார சந்திரகுமார் தனி ஒரு கட்சி வச்சிருக்கிறார். இபிடிபில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அஞ்ஞாத வாசம் செய்தாரோ வெளியில இருந்தாரோ இன்னும் அவர் ஒரு தமிழரசு கட்சியிலேயும் கிட்டத்தட்ட சந்திரகுமாரை கொண்டரணும் என்று யோசிச்ச கன்செப்ட் ஏன் வந்தா ஸ்ரீதரனுக்கு செக் வைக்கிறது எல்லாம் அதுதான் கடைசியா அதுதான். அப்ப பேர்ந்து சந்திரகுமார் இங்க இருந்து அங்க போகாமல் தங்களுக்குள்ள வச்சிருக்கணும் என்ற வெளிக்கிட்டதும் என்ன ஒரு வகையில பார்க்க போனா எல்லா ஆயுத குழுவும் இருக்கு. எல்லா ஆயுத குழு உண்மையா சொல்ல தேவையில்லை, எல்லாம் விடுதலைக்கு போராடின குரூப்கள் எல்லாம். அதுல ஒரு காலத்துல விடுதலைக்கு போராடினவைகள், ஒரு காலத்துல எல்லாரையும் நீக்கி போட்டு ஒரு விடுதலை இயக்கம் தான் முன்னுக்கு வந்தது. அந்த நீக்கப்பட்டவைகள்ல கன பேர் தப்பி வழியில போயிருக்கணும். இப்ப டேஸ்போராவில கன பேர் இருக்கணும். அப்ப அவைகள் நல்லாவும் இருக்கணும், அவைகள் வெள்ளன போனபடியா. அப்ப இங்க இருந்தவியல் தங்களோட பாதுகாப்புக்காக எல்லாரும் தான். இப்ப சுரேசாக்களை இபிஆர்எல்எஃப் எடுத்தால் ஐபிகேஎஃப் உடன் நின்றது. அப்படி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு குரூப்புக்குள்ள ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஷெல்டருக்குள்ள நின்றதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஷெல்டர் ஏன் வந்தது என்று அனலைஸ் பண்ண வெளிக்கிட்டால் அது வேறு ஒரு பக்கம் போகும். அதாவது ஒன்றுதான் பெறணும் என்றது. ஆனா எல்லாரும் நாங்கள் விடுதலைக்காகத்தான் போராட போனாங்க. அப்ப நாங்கள் சில விஷயங்கள் ஒரு காலத்திலே அவையிலிருந்த நடவடிக்கைகளுக்கு மன்னிக்கலாம் என்றதுதான் எந்த கன்சர்ன். என்றால் மற்றபடி அவங்க அதுக்குதான் போனவங்க. அவையோட செக்யூரிட்டி அதுல எல்லாரும் தான். புலட் எல்லாம் நான் புலட்டு அடி வாங்கினேன். வவுனியாவை கிராஸ் பண்ணேக்குள்ள கனம் மட்டையால அடிச்சோம். நாங்கள் அந்த கியூல நிக்கிறது அவங்களை. நான் இப்ப இங்க போகணும், மன்னாருக்கு போகணுமா இருந்தா ஓமந்த தாண்டி திருப்பி நாங்கள் தூரப்பாதையால சைக்கிள்ல மன்னாருக்கு போகணும். நான் சீஃப் இன்ஜினியரா இருக்கேன், இரிகேஷன்ல சீஃப் இன்ஜினியர் இருக்கேன். அப்படி போகணும். அப்ப இந்த முன்னுக்கு நிக்கக்குள்ள சின்ன அடிபட்டு போகும். இப்ப நாங்களும் 2 நாள் காத்து கொண்டு போக வேண்டி வேறு. அதுல முன் நிக்கிறாக்கள் புலட் தான் இருந்தது. பணம் மட்டை வச்சோன்னா அடிப்பான். இவ்வளவு அக்கிரமத்துல செய்தவங்க. ஆனா ஒரு காலத்துக்கு பிறகு விட்டுட்டவன் சொல்லினேன் செய்யலாம் தானே போயிட்டு கிட்டத்தட்ட. அப்படி எல்லாரும் இதுக்குள்ள இருக்கணும். எனக்கு அதுல உண்மையா அந்த கஜேந்திரகுமார் இவரோட சைன் பண்ணது டக்குன்னு ஒரு ஷாக் ஆயிடுது கேள்விப்பட்ட பொழுது. ஏனென்றால் அந்த இவ்வளவு பேரும் முன்னாள் போராளிகள் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வரையில கஜேந்திரகுமார் அதை விட வித்தியாசமான ஒரு ஸ்டாண்ட்லையும் நான் தான் பத்திரமாக தங்கம்னு சொல்லி கொண்டு வந்தது. கஜேந்திரகுமாரும் உண்மையா நேர்மையா ஒற்றுமைக்காகத்தான் இதை செய்தாரோ என்றதுல எனக்கு ரிசர்வேஷன் இருக்கு. அது எனக்கு ரிசர்வேஷன். ஆனா இப்படி சேரோணும் என்றது எனக்கு தனதுக்குள்ள சந்தோஷம். அப்ப எல்லாரும் சேரோணும். எங்களுக்கு அடிபாடு இல்லாத சேர்றதுதான் எங்களுக்கு பிரச்சனையா கிடக்கு. எல்லா லீடர்ஸுக்கும் எலெக்ஷன்கள் கூட நான் முன்னுக்கு வரணும், எம்பியா வரணும் என்று நின்றால்
சரி வராது. சைன் பண்ற அந்த படத்தை பார்த்தால் அடுத்த முறை யாழ்ப்பாணத்துல நாமினேஷன் கொடுக்குற பார்லிமெண்ட்டுக்கு நாமினேஷன் கொடுக்குறார்கள் அல்லது மாகாண சபைக்கு நாமினேஷன் கொடுக்குறார்கள் மாதிரி தான் தெரிஞ்சது எங்களுக்கு. அவளத்தையும் விட்டுட்டு அவ்வளவு பேரும் இல்லாமல் அடுத்த ஆக்களுக்கு தான் நாங்கள் நாமினேஷன் கொடுக்குறோன்னா இந்த கூட்டுகள் வந்திருக்குமோன்னு டவுட் இருக்கு. அப்ப எங்களை பொறுத்தவரையில நாங்கள் சில விஷயங்களை நான் என்ன சில விஷயங்கள் சொல்லலாம தெரியல. சிவகுமாரன் உரும்புற சிவகுமாரன் அந்த இஷ்யூ நடந்த காலத்துல நான் ஓஎல் படித்தேன், 9ஆம் ஆண்டு படித்தேன் நினைக்கிறேன். அந்த டைம் எனக்கு அந்த நான் எங்களோட ஃபாதர் இல்லாத 5 பிள்ளைகளுக்கு மூத்தோரால நான் இருந்தபடியா அதுக்குள்ள போகலாமல் ஏதோ ஒரு விதமா ஈடுபட்ட அந்த படிப்புக்குள்ள அப்படி வந்து இல்லைன்னா அந்த நேரம் போயிருக்க கிட்டத்தட்ட அப்படியான நிலை எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அந்த சில நேரம் நாங்கள் தலைவர் ஒரு பிள்ளையான என்ன ஒரு இயக்கத்துக்கு போயீங்களா ஒரு இயக்கம் தான் முன்னுக்கு வந்தா மற்றதை தடுத்து விட்டால் எங்களோட கதி என்ன இதுக்குதான் போனாங்க. அப்ப அந்த செக்யூரிட்டியோ வெளிநாட்டுக்கு போனாங்க கட்டித்தனம் கதைக்கலாம். ஒவ்வொரு இயக்கத்திலேயும் வெளிநாட்டுக்கு போனாங்க நல்லா இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற இவனுக்கு நாங்கள் விடுதலை புலிகள்ல இருந்து இங்க விடுபட்டு நிக்கிற பாதம் கவலையா இருக்கு. எவ்வளவோ காசு வெளிநாட்டுல இருக்குது, எவ்வளவோ பேர் பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவைகளால இங்க இவைகளை பார்க்க விடுதலும் செய்யல. நாங்க இவ்வளவு எல்லாம் கணக்கு எலெக்ஷன்ல சண்டை பிடிக்கிறோம், அந்த அவைகளுக்கு பாக்குற மாதிரி தெரியல எனக்கு. அப்ப இதைத்தான் நான் சொல்றேன், அதாவது எங்களோட ஒற்றுமை வேணும். என்ன கோசுக்கு இந்த சண்டை நடந்ததுன்றது பார்க்கணும். அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நாங்கள் பராமரிக்க வேணும். அது நாங்கள் பராமரிக்காம சரியான பரவுதமான பிள்ளை அது. அப்ப நாங்கள் ஏன் அந்த ஒற்றுமைக்கு கதைக்கிறோம்னு உண்தான். அதாவது எல்லாரும் ஒரு கோசுக்கு தான் வந்த நாங்கள் எக்ஸப்ட் சைக்கிளையும் வீட்டையும் தவிர மிச்ச எல்லாரும் விடுதலைக்கு தான் போனவைய. அது பேருந்து அவையோட திசை மாறுறது அவையோட லீடர்ஷிப் விட்ட பிள்ளைகள், அவையோட லீடர்ஷிப் எடுத்த பிள்ளைகளும் அதுகளும் அவைகள் வேற திசையில போயிட்டு நம்ம அன்டிசிப்ளின் அப்படி கணக்கு எல்லாம் வந்தது. அப்ப நாங்கள் என்ன செய்யறது, அவங்களை என்ன செய்யலாம், நாங்கள் அணைக்கத்தான் வேணும். அப்ப எல்லாருமே அணைச்சு ஒரு பிள்ளைக்கு வேற வேணும். நாங்கள் அதைத்தான் நாங்கள் உண்மையா விரும்புறோம். நாங்கள் சில நேரங்களும் கவலையா இருக்கும், இதுல பார்க்க கவலையா இருக்கு. சில நேரங்கள் கொள்கை குன்று என்று சொல்லி இருந்த அந்த கொள்கை குன்று இப்போது குன்றி விட்டதா என்ற ஒரு கேள்வியும் விழத்தான் செய்கின்றது. இல்ல, நான் இதுல அந்த விமர்சனம் செய்ய விரும்பவே இல்லை. என்ன பொறுத்த வரையில நான் அந்த சினாரியோவை நான் சொல்றேன். அதுதான், அதாவது விடுதலைக்கு பிளிக்கிட்டவையல் வீடும் சைக்கிளும் வெப்பையும் 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டிருந்த நாங்கள். அப்ப அந்த போட்டி தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. இவன் உப்பையும் அந்த போட்டி ஏதோ ஒரு வகையில திருப்பியும் 2 சட்ட இருக்குது. ஆனா என்னவும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அல்லது சைக்கிள்ல கொஞ்சம் அந்த பிடிவாதங்கள் கூட இருக்கிறது மறியல முன்னுக்கு கொண்டுராம தடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இது சில நேரம் ஒரு பிரேக் த்ரூவா இருக்கலாம வெட்ட பிடிவாதம் இறங்குறதுக்கு. ஆனா இது ஓன்லிப்போ இந்த லோக்கல் கவர்மெண்ட்ல அந்த ஆசனம் பெறதுக்கா இருந்தா கன்செப்சுவலி இட் இஸ் ராங், 100% ராங். இப்ப அதே மாதிரி தான் இப்ப வீடு வாசனை செய்யுது. வீடும் ஆசனத்துக்காக மட்டும் சில கூட்டுகளை உருவாக்க பார்க்குது. உண்மையா எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு ஒரு பரந்துபட்ட ஒற்றுமையான ஒரு இதை நாங்க உருவாக்குறோம். கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அடுத்த லீடர்ஷிப்பை உருவாக்குறோம். நாங்க உருவாக விடுறோம் இல்லையோ. எங்களுக்கு பப்பெக்ஸா ஆக்களை வச்சிருக்க பாக்குறமே ஒழிய அந்த எமோஷன் பண்ண தூக்கம் இல்லை. நாங்க அதுக்கு பாரதூரமான பிரச்சனை எங்களோட அரசியல் அரேனாவில் இருக்குது. அப்படியே நானும் ஏலக்கூடிய நாங்களும் ஒரு குரூப் கனவேர் செய்யற நாங்கள் ஏலக்கூடிய நாங்கள என்ன சொல்றோம், அந்த கீழ்த்தரமான செம்பு விமர்சனங்கள் அல்ல விட்டுட்டு நாங்க சில விஷயங்களை சொல்லணும், சொல்லத்தான் வேணும். இப்ப நாங்க சொல்றோம், ஆனா இப்ப நான் கொஞ்சம் பப்ளிக்கா சிலது கதைக்க வலிக்கிற 3-4 பேருக்குள்ளால நான் கதைக்கிறது தங்களுக்கு பாதகமா வருது என்று சட்டத்தினே எனக்கு அட்வைஸ் பண்ற லெவல்ல என்ன மெரிட்ற லெவல்ல போயில அட்வைஸ் பண்ற லெவல்ல நடக்குது. அதுகள் எல்லாம் என்ன சொல்லுங்க பாப்போம். நான் எனக்கு என்ன ஒரு அஜெண்டா இல்லை. நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும்ன்றதை துணிஞ்சு சொல்றேன். நாங்கள் சிலது சொல்ல வெளிக்கிறதுல சிவமர் சொல்றதில்லை என்றது சில நேரம் பாதிப்பு தங்களுக்கு வருதுன்ற உடனே எனக்கு அவையோட கதை சொல்ல தியேட்டர்ல இருந்து என்னோட அதெல்லாம் பெருட்ட இல்லை சொன்னது. சார் நீங்கள் எங்களுக்கு அதாவது நீங்கள் என்ட்ரி டிரெக்டரா இருக்கக்குள்ள எங்களோட நல்லா இருந்த நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு தொடங்கிய நல்லா இருந்தது. நீங்க எப்படி எழுதுறீங்க சொல்லுங்க. நான் 2 ஆஃபிஷியல் கெப்பாசிட்டியில அது 2 ஆஃபிஷியல் கெப்பாசிட்டியில நான் செய்த விஷயங்கள். ஆனா இங்க நான் ஒரு தமிழ் மகன் 40 வருஷம் விடுதலை சண்டை பிடிச்ச ஒரு இனத்துல இருக்கிற ஒரு புத்திஜீவி தான். நான் சில விஷயங்களை சொல்லத்தான் பிள்ளை நடந்தா எல்லாரையும் சொல்லத்தான் அதுக்கு சொல்ல வலிக்கிறேன்.
இந்த சத்தியவான், வேளையில், சிறிய குமார் கணேசன் அவர்கள் நிகழ்ச்சியோடு நினைக்கிறார். சரி, அதை முடித்துக்கொண்டு நான் சிறிய இடவை எடுத்துக்கொண்டு தொடரலாம் நினைக்கின்றேன். சரி, நன்றி. குமார் கணேசன், வணக்கம். வணக்கம் வணக்கம் சத்யவான், வணக்கம் டாக்டர் சிவகுமார், வணக்கம் ராஜ். வணக்கம். நான் நீங்கள் அரசியல் மட்டும்தான் பேசுறீங்க என்று நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட துறைசார் சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்கிறேன். அவர் முடிந்தால் பதில் சொல்லட்டும். இந்த நிறைய அவர் இரணைமடுவை பற்றி நிறைய பேசியிருக்கிறார், நிறைய காணொலிகள் வந்திருக்கிறத பார்த்திருக்கிறார், எழுதியிருக்கிறார், அதை பற்றி ஆய்வுகள் செய்திருக்கிறார். அது அரசியலாக்கப்பட்டு அதெல்லாம் குளறுபடி ஆக்கப்பட்டு கீழ்பாலியார் நாங்கள் பேசுறதா அவருக்கு கேக்குதா? இதுக்கு பதிலாக இந்த கீழ்பாலியார் திட்டம் என்று சொண்டு 2018ஆம் ஆண்டு மாகாண சபை காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு இதுக்கு feasibility studies, environmental impact study அதுகள் எல்லாத்துக்கும் ஒரு மில்லியன் கணக்காக செலவழித்து முடிய இப்ப அது கிடப்பில் போடப்பட்டு விட்ட ஒரு கதை ஒன்று பத்திரிகையில வந்தது. இதை பற்றி நிச்சயமா உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி சொல்ல முடியுமா சொல்லுங்க. நன்றி. இப்ப சொல்றதோ இடைவேளைக்கு பிறகு சொல்றதோ? இல்லை, சொல்லுங்கள். அதை முடித்துக்கொண்டு நாங்கள் இடைவேளைக்கு என்ன மாதிரி என்றால், அந்த பாலியாறு திட்டம் என்றது நாங்கள் ஒரு புதுசா ஒரு ரிசர்வாயர் ஒன்றை கட்டி அதுல இருந்து நினைக்கிறேன் 48 சரியான தெரியல ஒரு கெப்பாசிட்டி ரிசர்வாயரை கட்டி அந்த மன்னார் பிரதேசத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு கொஞ்சம் கல்டிவேஷனுக்கு ஓரளவுக்கு ஒரு கல்டிவேஷனுக்கு தண்ணியும் கொடுத்து கொண்டு அங்க இருந்து பைப் லைன் எடுத்துக்கொண்டு வந்து பழையில ட்ரீட்மெண்ட் செய்து யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்குறது. அதே நேரம் அதை சூழ உள்ள பகுதிகளுக்கு கொடுக்குறது. அது ஒரு ப்ரப்போசல், சரியோ? ஆனா இரணமடு திட்டம் என்றது இரணமடுல இருந்து இரணமடு குளத்தை 2 அடி உயர்த்தி எக்ஸ்ட்ராவா நாங்கள் தண்ணியை அதுக்கு சேமிச்ச நாங்கள். அப்ப அந்த தண்ணியை வடக்குல, அதாவது கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்குறது தொடங்கப்பட்டது. அதுல அரசியல் குளறுபடிகளால ஒரு பர்டிகுலர் வீட்டு எம்பி ஒரு ஆளால நடந்தது. அவற்றை குளறுபடிகளால இப்படி அநியாயமா கொடு. ஆனா அப்படியாக விட இயலாது. என்றால் இதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்கள் பாலியார கொண்டு நாளைக்கு பாலியாறுல 3 சமூகம் உள்ளதுதான். தமிழாக்கள் இருக்கு, முஸ்லீமா இருக்கு. அது பற்றாக்குறைக்கு அங்க அந்த கிறிஸ்தவ ஆதிக்கமும் கூட இருக்கு. உப்பையே தொடங்கிட்டாங்க. அது இரண்டு வேலை கொடுக்கலாது எங்களுடைய தரணும். அப்ப என்ன பொறுத்த வரையில பாலியாறு இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ், ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஃபார் வாட்டர் சப்ளை. இரண்டு இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஃபார் வாட்டர் சப்ளை. பேருந்து நாங்கள் வேற இடத்துலயே நாங்கள் எடுக்கணும். என்னென்னால் நாங்கள் டெவலப்மெண்ட் சொல்லி வரையக்குள்ள ஆக்டிவிட்டிஸ் கூடிக்கொண்டு வரும். அப்ப எங்களுக்கு நீர் கட்டாயம் வேணும். அப்ப நீர்ல நீர் எடுக்கிறதுக்கு கூட இல்ல. கிரவுண்ட் வாட்டர் ஹைலி பொல்யூட்டட். மற்றது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ண இயலாது. அது கடலுக்குள்ள போய்கொண்டே இருக்குது. அப்ப எங்களால அதை செய்ய இயலாது. ஒன்று நாங்கள் எங்கட பழக்க வழக்கங்களை மாற்றி நீர் தேவையை சிக்கனமாக இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி கொண்டு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வரைக்கும் தண்ணி தேவை கூட. அப்ப சுயேஜ் அடுத்தது பாருங்க, சுயேஜ் நடக்குது, எங்க கொண்டே போடுறோம். கிட்ட பாத்தீங்கன்னா கிளிநொச்சியில ஹாஸ்பிட்டல்ல கிணத்துல ஈக்குவலாக கலந்துருக்கா. அப்ப என்னன்னா கிணறு கிட்ட கிடாக்குது. அப்ப யாழ்ப்பாணத்துல என்ன அப்படி இருக்கும்? அப்ப இந்த அளவு பிரச்சனை உள்ள இடத்துல முதலாவது ஒரு உடனடியா நாங்கள் அதுல காசுல 2 கூட உயர்த்தினாங்க. அப்ப மற்றது டேங்க் எல்லாம் கட்டி முடிஞ்சது. 14 டேங்க் கட்டி முடிஞ்சது. பழையில மட்டும் அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் செய்ய இல்லை. இப்ப ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்று கடல் நீர்ல இருந்து காலையில இருந்து தண்ணிய வலைக்கு கொண்டு அங்க இருந்து கொடுக்கிறது. ஆனா என்ன 80,000 கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது என்ன ஒரு 500 கனெக்ஷன் கொடுத்துட்டோம். தெரியல கொடுக்குற நடவடிக்கை நடந்து பைப்பை கழுவணும். அப்ப அந்த பிளஷிங் அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. அப்ப ஆனா அது சரியான எக்ஸ்பென்சிவான சாமான். அந்த காலையில இருந்து தண்ணி எடுக்கிறது வெரி எக்ஸ்பென்சிவான தண்ணி. அப்ப அந்த வச்சுக்கொண்டு நாங்கள் சுயேஜ் செய்யலாம். சென்ட்ரலைஸ் சுயேஜ் ட்ரீட்மெண்ட், அதாவது நிலக்கழிவு மத்தியமப்படுத்தப்பட்ட நிலக்கழிவுகள் செய்யறதுக்கு அது பாவிக்கலாம். சரியான எக்ஸ்பென்சிவ். அதுக்கு ஒரு தடவை ப்ராஜெக்ட் தர மாட்டாங்க. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா உடனடியாக சில ப்ரொபோசல் எல்லாம் கொடுபட்டு கிடக்கு. உடனடியாக இரண்டமடுவில் இருந்து அதாவது ட்ரவுட் சீசனை விட்டுட்டு இப்ப ஜூலைல இருந்து அக்டோபர் மட்டும் விட்டுட்டு அக்டோபர்ல இருந்து அடுத்த வருஷம் மே மட்டும் இரண்டமடுவில் இருந்து தண்ணியை கொண்டு வருவது. அதே நேரம் இந்த பாலியாரையும் கட்டி என்ன கொஞ்ச நாள் செய்யல. பாலியாறு பழைக்கு கிட்டத்தட்ட 74 கிலோமீட்டர் வரும். இரண்டமடுல இருந்து போறாண்டா 34 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்ப எல்லாம் சிலவு கூட. பட் அதிக கட்டோட காசு வேணும். அப்ப முதல்ல இருந்து எடுக்கிறது, பேருந்து அதுல இருந்து எடுக்கிறது, அதுக்கு பிறகு வேற ரிசர்வர் எல்லாத்திலையும் எடுக்கலாம். அப்ப எங்களுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு நாங்கள் கண்டிப்பா பிளான் பண்றோம்.
சர்வீஸ் ரிசர்வர்கள் இருந்தா நாங்க எடுப்போம். அப்ப பாலியாறு நீங்க சொல்றது மாதிரி இதுக்கு வேற இல்லை. என்ன 100% feasibility எல்லாம் முடிய இல்லை. அதாவது நான் நினைக்கிறேன் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸும் என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸும் இன்னும் வேற இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த நிலையில தான் அது இருக்குது. ஆனா அந்த திட்டமும் நடைமுறைப்படுத்தித்தான் வேணும். ஆனா அது நடைமுறைப்படுத்திக்கு முதல் நீங்க இரண்டாவது எடுக்கணும். ஏனென்றால் நீங்கள் கிளிநொச்சியில இருந்து யாழ்ப்பாணத்தாக்கள் கிளிநொச்சியில இருந்துட்டு தண்ணி தர மாட்டோம்னு சொல்லிட்டு மன்னார்ல இருந்து நீங்க தண்ணி எடுக்க வெளிக்கிறீங்க. உப்பே தொடங்கிட்டோம். உப்பே அங்க அதுக்கு புரோட்டஸ்டல் கதைகள் எங்கட இன்ஜினியரிங் குரூப்ல எழுதுறாங்க. அங்க இருந்து கொடுக்கல நீங்க இது கொடுக்குறீங்களன்னு சொல்லி. அப்ப இது ஒரு ஆப்வியஸான ஒரு சோசியல் ப்ராப்ளம் உண்டு. அதுக்குள்ள வேற இருக்குது. அப்ப நாங்கள் அது ஒரு அமிக்கபிளா வந்து செய்யணும். அடுத்தது நாங்கள் இங்கால மேல இரண்டமடுவுக்கு மேல கருப்பட்ட முறிப்பட்ட இடத்துல நாங்கள் அதுல பிளானிங் நடந்து கொண்டு இருக்குது. அதுல இருந்து குடாநாடு, அதாவது குடாநாடு இல்ல நொதர்ன் ப்ரோவின்ஸுக்கு எங்கள்கிட்ட நியாயமான தண்ணி இருக்குது. அதை நாங்க பாவிக்கலாம். நினைக்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த இந்தியான் சப்ஜெக்ட் இல்லாட்டாலும் நீங்க கேட்டதுக்கு ஓரளவுக்கு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன். நன்றி திரு சிவகுமார் அவர்களே. நாங்கள் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துக்கொண்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். SVM Accounting Services. Individual tax return, company tax return, VAT, single touch payroll, capital gain tax advice, tax planning, company formation, business consultation ஆகிய சேவைகளுக்கு நாடுங்கள் SVM Accounting Services. Registered tax agent and accountant. கடையிலக்கம் 4 இலக்கம் 15 சிவிக் அவென்யூ பெண்டல் ஹில்லில் அமைந்திருக்கின்றது SVM Accounting Services. அழையுங்கள் சுதா ரத்னசிங்கம் 02-8872-8115 மொபைல் 0403-369-332 இமெயில் svmaccounting@hotmail.com. உங்களுக்கு தேவையான அனைத்து கணக்கியல் மற்றும் வரி சேவைகளுக்கு நாடுங்கள் SVM Accounting Services.